ஹாய் பெட் பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாக்ஸுக்கு ரீசெண்டாக பரவிட்டு இருக்கிற நோய் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது என்ன மாதிரி நோய், எதனால் பரவுது, இந்த மாதிரி டைமில் நம்ம டாக்ஸை எப்படி கேர் பண்ணுறது, என்ன மாதிரி ஃபுட் கொடுக்கறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பாரோ வைரஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். பாரோ வைரஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான வைரஸ் நோய்ங்க. வைரஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஒருத்தங்கிட்டேருந்து இன்னொருத்தங்களுக்கு ஈஸியாக பரவுறது. அதே மாதிரி தாங்க டாக்ஸுங்க, ஒரு டாக்கிட்டேருந்து இன்னொரு டாக்குக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடுதுன்னு கூட சொல்லலாம். பாரோ வைரஸ் என்ன தான் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ்குள்ளே போய் அவங்களோட இம்யூனிட்டி பவரை அப்படியே கம்மி பண்ணிடுது. அதாவது வெள்ளை அணுக்களை அழிச்சு நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சிருது. அதனால சின்ன பப்பிஸுக வயிற்றுல எல்லாம் புண்ணாயிருது. பப்பீஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் சீக்கிரம் அட்டாக் ஆகும். அதனால தான் வேக்சினேஷன் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. வேக்சின் பண்ணியிருந்தால் முன்கூட்டியே இந்த நோய் வரதை தடுத்துடலாம். இந்த சைன்ஸ் உங்கள் டாக்ஸுக்கிட்ட இருந்ததுன்னா உடனடியாக போய் பார்க்குறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்கள் டாக்ஸுக்கு கண்டிப்பாக வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க. ஒருவேளை இர்ரெகுலராக எடுத்துருந்தீங்கன்னா கூட அடல்ட்டாக இருக்கும்போது இந்த நோய் வர வாய்ப்பு இருக்குது. இப்போது உங்கள் டாக்ஸுக்கு பேரா வைரஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா முதல்ல அவங்கள தனிமைப்படுத்தி வச்சுருங்க. அதாவது உங்கள் டாக்குக்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஏதாவது விரிப்பு போட்டு படுக்க வச்சு அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். முக்கியமாக பாரோ வைரஸ் வராமல் எப்படி தடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பாரோ வைரஸ் வர நேரம் உங்களோட டாகை வெளியே வாக்கிங் கூட்டிகிட்டு போகாதுங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, வேற டாகு கூட அவங்கள க்ளோஸ்டாக விடாதீங்க. பார்வோ வைரஸோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒமிட்டிங் இருக்கும், க்ரீன் கலரில் மோஷன் போகும், டயரியா போச்சுன்னா கூட இது பார்வோ வைரஸோட சிம்டம்ஸ் தான். அந்த மாதிரி டைமில் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டியது உடனடியாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருங்க. உடனே கூட்டிகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா 2 நாளையில் சரியாயிரும். ரொம்ப லேட்டாக கூட்டிகிட்டு போனீங்கன்னா அது குணம் ஆகுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபுட் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் உங்கள் டாக்குக்கு எந்த வகையான ஃபுட்டும் கொடுக்காதீங்க. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிற முன்னாடி ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா ஒன்றே ஒமிட் பண்ணுவாங்க, இல்லை இது எல்லாமே டயரியாவாக போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 1 கிளாஸ் அளவுக்கு ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா அது 10 கிளாஸ் ஆட்டி எல்லாமே ஒமிட் பண்ணிடும். அதனால் நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருங்க. அங்கே ஃப்ளூயிட் ஏதாவது கொடுப்பாங்க. அந்த ஃப்ளூயிட் அந்த உடம்பு அக்செப்ட் பண்ணிட்டு அப்படின்னா அவங்க பழச்சிப்பாங்க. ஒருவேளை அதை அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா அது உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறமா இளநீ, ஐஸ்கிரீம், குளுக்கோஸ் எல்லாமே கொடுக்கலாம். ஏன்னா அவங்க வயிறு புண்ணா இருக்கிறதுனால கூலிங்கான ஐட்டம் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கலாம். முக்கியமாக நீங்கள் என்ன கொடுத்தாலும் அவங்க ஒமிட் பண்ணாமல் இருக்கணும். ஒமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வைரஸ் இன்னும் அவங்களுக்குள்ள இருக்குன்னு தான் அர்த்தம். உங்கள் டாக்ஸ் எப்போ டயரியா போகாமல் ஒமிட்டிங் பண்ணாமல் இருக்காங்களோ அப்போ அந்த வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆரம்பத்துலேருந்தே இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஃபுட் அவங்களுக்கு கொடுத்துட்டே வாங்க. இம்யூனிட்டி லெவல் அதிகமாக இருந்துன்னா யாருக்குமே சீக்கிரத்தில் எந்த ஒரு வைரஸுமே அட்டாக் பண்ணாது. இம்யூனிட்டி லெவல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கான ஃபுட்டு என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். உடனடியாக பார்வோ வைரஸை கிளியர் பண்ண முடியாதா, அதுக்கு மெடிசின்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. 50% மெடிசன் கிளியர் பண்ணாலும் 50% நம்ம கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டால் தான் அவங்க சரியாவாங்க. ஸோ உங்கள் பெட்டை ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச தகவலை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை. தேங்க்யூ.